அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா இப்படியே எவ்வளவு நேரப்பா படுத்தே இருப்ப? ஐசியூங்கிறனால என்னையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா. நான் எதுக்காக இருக்கணுங்கிற அளவுக்கு தோணுது. எழுந்திருப்பா, நீ பேசினாலாது என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆனா நீ அப்படி படுத்திருந்து என்னால முடியலப்பா. நைட் ஆயிடுச்சு. இன்னொரு 6-7 மணி நேரம் தான் சிந்துவுக்கு கல்யாணம். அத வேற மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுப்பா. நான் என்ன பண்ணட்டும்? நான் மண்டபத்துக்கு வந்தாலே செத்துருவேன், என் மேல சத்தியம்னு சொல்றா. என்னால மண்டபத்துக்கு போய் கல்யாணத்தை நிப்பாட்டவும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா சிந்து இல்லாம நான் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து சிந்து தான் எனக்கு எல்லாம் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டேன். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு அவ இல்லைன்னு சொன்னா எப்படிப்பா? என்ன பண்றதுன்னே தெரியல. சிஸ்டர் சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அப்பா கண் முழிச்சிட்டாரா? சொல்லுங்க சிஸ்டர். ஐயோ சார், ஏன் சார் அவர் இன்னும் 2 நாளைக்கு ஐசியூல தான் இருக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் சார். ஆனா எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்ன சிஸ்டர் நீங்களே இப்படிதான் சொல்றீங்க? ப்ராப்ளம் இல்லைங்கிறீங்க, ஆனா அவர் கிரிட்டிக்கலா இருக்காருன்னு சொல்றீங்க. அவருக்கு மைல்டு அட்டாக் சார். 2 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் செய்யணும். சும்மா அவரை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் எங்க சார்ட்ட பேசி தனியா ரூமுக்கு ஏற்பாடு பண்ணோம்ல. போங்க சார், ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. இங்க தூங்குனா கூட தூங்குங்க. நான் மட்டும் இல்ல சார், இன்னொரு சிஸ்டரும் 2 பேர் சேர்ந்து தான் ஐசியூல இருப்போம். நாங்க பாத்துக்கிடுவோம். விடிய விடிய முழிச்சுதான் இருப்போம். நோ ப்ராப்ளம் சார். இல்ல சிஸ்டர், நான் இப்படியே நின்னு கூட. ஐயோ சார், இப்படி எல்லாம் நிக்க கூடாது. நீங்க எப்படி இங்கே நின்னு காத்து கிடக்குறீங்க? இல்லாட்டி அப்பா பக்கத்துல தான் இருப்பீங்கன்னு சொல்றனாலதான் சார் தனியா உங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணாங்க. 2 நாள் கழிச்சு அதே ரூமுக்கு உங்க அப்பாவை நாங்க மாத்திடுவோம். ப்ளீஸ் சார் போங்க, அதுல போய் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணுனா கூப்பிடுறோம், இங்கே நிக்காதீங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர் நைட் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க, தூங்கிடாதீங்க. தூங்குனா அப்புறம் வேலையை விட்டு நாங்க வீட்டுக்கு தான் சார் போகணும். அதெல்லாம் நாங்க கூட இருந்து பாத்துக்கிறோம். ஓகே சிஸ்டர், ஏதாவது ஒண்ணுனா உடனே உடனே கூப்பிடுங்க. ஓகே சார். நீங்க போங்க சிஸ்டர், நான் இத போறேன். பாத்துரு, சீக்கிரம் கண் முழிச்சிருப்பா. நாளைக்கு விடிகிற பொழுது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சிந்துக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ கண் முழிக்கவங்கள நான் கண் மூடிடுவேன், பாத்துக்கோ. ஐயோ, இங்கதான் இருக்கானா? இவங்கிட்ட பேசவே கொஞ்சம் பயமா இருக்கும். வேதவழியமா சரத்து வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சித்தார்த்துக்கு புரியுற மாதிரி பேசிட்டு வான்னு சொன்னாங்க. இவங்கிட்ட நான் என்னத்த பேசன்னு தெரியலையே. என்ன பார்த்ததும் கோபப்படுவான். சரி ஓகே, பேசி பாப்போம். டேய் கிஷோர், ஆனா நீ தான் மாப்பிள்ளன்னு மட்டும் சொல்லிடாத. சொன்னா அவ்வளவுதான், சொந்தக்காரன்னு சொல்லி பேசுவோம். சார், சித்தார்த் சார். எஸ், யார் நீங்க? நான் வந்துட்டீங்களா? சொல்லுங்க. அப்பா எப்படி சார் இருக்காங்க? அப்படியேதான் இருக்காங்க, எந்த இம்ப்ரூவும் இல்ல. ஐயோ வருத்தப்படாதீங்க சார், கண்டிப்பா அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும். இப்படி ஆறுதலான வார்த்தை கேட்கும் போது சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, இருக்கட்டும் சார். சார் எதுவுமே சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார், இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். ஐயோ சார் சாப்பிடுங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா நீங்க யாரு? நான் சொல்லுங்க. வேதவழி அம்மாவுக்கு சொந்தம் சார். வேதவழிக்கு சொந்தக்காரனா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கியா? இல்ல அது கிஷோராணி. ஐயோ, எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாத்தையும் அவனே சொல்றா. கிஷோர் தானே? இல்ல இல்ல சார். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா சிந்துவ கல்யாணம் பண்ணிக்க நீ சரின்னு சொல்லிருப்ப. ஐயோ சார், நான் கல்யாணம் பண்ணிக்கல, சம்மதம் சொல்லவே இல்ல. ஓ, சம்மதம் சொல்லாமையேவோ கல்யாணத்துக்கு தயாராயிட்ட? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். யாரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோ? உன் முகரக்கட்டையை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஏண்டா உனக்கெல்லாம் ஏன் சிந்து பேரு கூட நீ சொல்லலாமடா? சொல்லுடா. சார், நான் என்ன சொல்ல வந்தேனா? நீ என்னடா சொல்றது? ஒன்னாதான் எப்படி எப்ப பார்க்கலாம்னு வெயிட் பண்ண. ஆடு தானா தலைய நீட்டுது, சும்மா விட்டுருவேன்? ஐயோ சார் சார், நான் சொல்றத நீ என்னடா சொல்றது? இனி நான் பண்றது மட்டும்தான் நடக்கும். ஐயோ இல்ல சார், இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இந்த வார்த்தைக்காகவே உன் வாயை உடைக்கணும்டா. ஐயோ, இந்த மனசே நம்மள பேச விட மாட்டேங்கிறானே. தப்பா புரிஞ்சுக்கிறான், மாட்டிக்கிட்டேன். என்னடா? இல்ல சார், இந்த கல்யாணத்துல நீங்க நாளைக்கு பிரச்சனை பண்ணாம இருன்னு சொல்லி என்ன மிரட்டிட்டு போலான்னு வந்தியா? ஐயோ, நானே பயந்து சாகுறேன். இதுல ஒன்னே எங்கயா நான் மிரட்ட போறேன்? என்னடா, என்ன தைரியமானவன் தானே, ஏன் வாய்க்குள்ள புலம்புற? சும்மா கத்திய பேசு. சார் சார், இது ஹாஸ்பிட்டல், கத்தக்கூடாது. ஆமால, பேசக்கூட கூடாது. எங்க அப்பா மாதிரி நிறைய பேர் இங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க போய் உன் வாயை திறக்க விடலாமா? சார், இங்க தானே பார்த்தேன்.
ஐயோ என்னத்தையும் தேடுறாரே. நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி சிந்துவ கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல வந்தா இந்த மனுஷன் நம்ம வாயவே திறக்க விட மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, குடுகுடுன்னு ஓடிய போய் அவ்வளவு தூரத்துல நின்னு இத சொல்லிட்டு ஓடிடுவோம். இவன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப் கிடையாது. என்னடா முணங்குற நீ என்னடா பேசுறது? நீ பேசவும் முடியாது, நாளைக்கு கல்யாணத்துக்கு போகவும் முடியாது. ஐயோ ஏண்டா என்ன தைரியத்துல ஏன் சிந்துவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்ல வருவ? ஐயோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. டேய் அது உன் விஷயத்துல சரியா இருக்குடா. சிந்துவ கல்யாணம் பண்ண விருப்பம் இருந்தா நான் எதுக்குடா உன்னை பார்க்க வரேன்? என்னடா முழிக்கிற? நாளைக்கு நீ இல்லாம சிந்து கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். மாப்பிள்ள மூஞ்சி ஆலயம் பாரு. ஐயோ வாடா வா, நாளைக்கு நைட்டு இல்ல ஒரு 2-3 நாள் கழிச்சுதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வெளியே விடுவேன். அது வரைக்கும் நீ ஏன் கஸ்டடியில தான். ரொம்ப பயந்தேன்டா. இந்த வரை இந்த மண்டபத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா. அவ கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறேன், நான் என்ன பண்ண போறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாம நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஏற்கனவே நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளைங்கிறதுக்காக உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி மண்டபம் வரைக்கும் வந்துட்ட. நீயும் இல்ல சிந்து கல்யாணம் நிக்கதான் செய்யும். கல்யாணம் நிக்கட்டும், அதுங்களை எங்க அப்பாவும் சரியாயிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். சரி ஓகே, எப்படியும் கல்யாணம் நிக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். நாம இல்லாம நின்னுட்டு போகுது. ஐயோ ஆனா வேதவழி அம்மா ரத்ன சார் வைர சார் எந்த அசிங்கமும் படக்கூடாது, கல்யாணம் நின்ற கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்போ நான் இல்லாம இந்த லூசிட்ட நான் எதையும் சொல்லாம கல்யாணம் நின்னு போச்சுனா ஐயோ அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அசிங்கமால போயிடும். மண்டபத்துக்கு நாளைக்கு எல்லாருமே வந்துருவாங்களே, அவங்க மனுக்கு மாப்பிள்ளை இல்லேனா ஐயோ வேற வழியே இல்ல, இப்படியே ஓடிட வேண்டிதான். ஏய் அப்படி உன்னை ஓட விட்டுருவேன், போடா போ. கைய விடுடா. அடைச்சி போடா. நல்ல வேலை தனியா ஒரு ரூம் எடுத்தது. வா உன்னை பாத்ரூம்குள்ள அடைச்சு போடுறேன். இப்படி நீ நாளைக்கு வெளியே போற கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன். சிந்து என்ன சொன்ன? மண்டபத்துக்கு வந்தா நீ செத்துருவியா? இந்த லூசையா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன? உனக்கு எப்பவும் நான் தான். நாளைக்கு எப்படி உன் கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன். ஐயோ சிந்து அவ்வளவு அழகா இருக்க. இந்த சாரி உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சிந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எங்க கண்ணே பற்றும் போல. சுபா சிந்து கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு நைட்டு பொண்ணு மாப்பிள்ள 2 பேருக்கும் சுத்தி போட்டணும். கண்டிப்பா வேணி, நம்ம வைஷாத்திட்ட சொல்லிடலாம். ஓகே ஓகே சரி ஓகே, நீங்க போங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புங்க. ஏ சிந்து என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுபா, நான் நல்லா தான் இருக்கேன். சிந்து இன்னும் 1 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம். மனசுல ஏதாவது நினைச்சா சொல்லிருமா? சிந்து அதெல்லாம் இல்ல சுபா, நான் நார்மலா தான் இருக்கேன். சிந்து உண்மையதான் சொல்றியா? சிந்து சொல்லுவேனி. இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரத்துல உன்னோட லைஃப் அப்படியே டோட்டலா மாறப்போகுது. இந்த வீட்டு பொண்ணா இருந்த நீ இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக போற. இந்த 1 மணி நேரத்துல நீ எடுக்கிற முடிவுதான் உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. ஏய் வேணி, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? இன்னும் 1 மணி நேரத்துல எதை மாத்த முடியும்? எதையுமே மாத்த முடியாது. யோசிச்சு இதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி கண்டிப்பா என்ன மாத்திக்க மாட்டேன். அடிக்கடி மனச மாத்திக்கிட்டு இருந்தா அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்ல. ஏய் லூசு மாதிரி பேசாத. நம்ம குடும்பத்துக்காக நீ இந்த ஒரு முடிவை எடுத்திருக்க. ஆனா உன் மனசு மாறலங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். இருக்கட்டும் வேணி, என் மனசு மாறாது. ஏன்னா சித்தார்த்த மனசார உண்மையாதான் லவ் பண்ண. அவன் மனசு மாறலாம், என்ன ஏமாத்தலாம். ஆனா நான் அவனை மறக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் இப்ப என் கல்யாணம் நடக்கல. அது என் அப்பா அம்மாக்கு என் குடும்பத்துக்கே ஒரு பெரிய அவமானம். அந்த அவமான அசிங்கத்தை நான் தேடி தரல. அதுக்காகவாது நான் இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோட ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சிந்து ஏய் சிந்து. வேணி என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீயே வாய்க்குள்ள முணங்கிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேணி. சரி சரி, சரத்தும் ஜீவாவும் என்ன பண்றாங்க? தெரியல சிந்து, எழுந்ததும் நாங்க குளிச்சிட்டு அண்ணா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணலாம்னு வந்துட்டோம். அவங்க எழுந்த நேரம் குளிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவங்க பசங்க வேற பாத்திருக்க டக்குன்னு கிளம்பி வந்துருவாங்க. வேணி நம்ம 2 பேருமே சாரி கட்ட ரொம்ப லேட் பண்ணுவோம். அவா நம்ம போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம். அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன வேலைனாலும் பார்த்துட்டு டக்குன்னு மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம். சரி சுபா. சிந்து நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். இல்லாட்டி வா எங்க கூட. இல்ல இல்ல இருக்கட்டும் வேணி, நான் இங்க வெயிட் பண்றேன். சரி ஓகேமா. சுபா வா நம்ம டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். இதோ வரேன் வேணி. இன்னும் 1 மணி நேரத்துல என் வாழ்க்கையே மாறிடும்ல. சித்தார்த் நீ தான் எல்லாம் நினைச்சேன், ஆனா எல்லாத்தையும் இந்த 1 வாரத்துல நீ மாத்திட்டேல.
ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தார்த். உன்னை மறக்கிறது கஷ்டம்தான். ஆனா உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை நம்பி உன் பின்னாடி வந்தேனா என் குடும்பம் நான் தாண்டா உன்னை உண்மையா நினைச்சிருக்கேன். நீ என் மேல உண்மையான பாசம் வைக்கல. அதனாலதான் என்ன ஏமாத்திட்ட. இல்ல இல்ல, இனி நான் உன்னை நினைக்கவே மாட்டேன். நினைக்க மாட்டேன். சிந்து சிந்து ஆ உள்ள வா சரத்து. நீ கிளம்பிட்டியா? ரத்னாப்பா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மண்டபத்துக்கு வர சொல்லி. நான் ரெடி ஆயிட்டேன் சரத்து. சுபாவும் வேணியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. ஓ ஓகே ஓகே, சரி ஒரு 10 மினிட்ஸ் என்ன, மண்டபத்துக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு போனோம், அதை பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சரத்து. சிந்து சாப்பிட ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். சரி ஓகே, ஒரு 10 மினிட்ஸ். சரி. சிந்து சொல்லுடா. இது அப்பா ஒரு கவர் கொடுத்தாங்க, உன்னோட ரூம்ல வெஸ்டேனான்னு பாரு. என்னோட ரூம்ல பார்த்தேன் காணோம். ஜீவா கிட்டயும் செக் பண்ண சொல்றேன், நீயும் உன்னோட ரூம்ல கொஞ்சம் செக் பண்ணு. ஓகேடா, நான் பாக்குறேன். சரிடி, இரு ஒரு 10 நிமிஷம். ஜீவா கவரா? அது என்ன கவரு? நேத்து நைட்டு எல்லாரும் நம்ம ரூம்ல தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால இங்க வச்சிருப்பானோ? இங்க எங்க? கபோர்டு மேலயும் இல்ல. இந்த கபோர்டுக்குள்ள இங்க கவர் எதுவும் இல்லையே. இது 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 சித்தார்த் நமக்கு கொடுத்த. சிந்து, இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கிஃப்ட் நீ மட்டும் தனியா இருக்கும்போது ஓபன் பண்ணு. இது சித்தார்த் நமக்கு அன்னைக்கு கொடுத்த கிஃப்ட். அப்பவும் அவன் மேல உள்ள கோபத்துல இத பார்க்காம அப்படியே தூக்கி போட்டுட்டேன். டேய், இப்பவும் உன் மேல கோபத்துல தான்டா இருக்கேன். இப்ப மட்டும் இத பார்த்து என்ன ஆக போகுது? அவ்வளவுதான், இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாமே மாற போகுது. இத நான் இனிமேல் பார்த்து வேஸ்டடா, வேஸ்ட். சிந்து, மறக்காம கிஃப்ட ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணி இனி பார்த்து என்ன ஆக போகுது? வேண்டாம், தூக்கி போட்டலாம். இல்ல இல்ல, எப்படியோ உனக்கு எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்படி நீ என்னதான் கிஃப்ட் பண்ணிருக்கேன்னு பாத்துறேன். இது இது இந்த கிஃப்ட் இது வந்து சித்தார்த். ஐயா, இந்த கிஷோர் எங்க போனா? நானும் எல்லா ரூம்லயும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லார்கிட்டயும் கேட்டா கிஷோர காணுமான்னு ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவனை யார்கிட்டயும் கேட்கவும் முடியலையே. நேத்து எதுக்கும் சித்தார்த்து கிட்ட போய் பேசுடான்னு சொன்னேன். நைட்டு பேசிட்டு வரேன்னு சொன்னா, அதுங்குள்ள நான் வேற தூங்கிட்டேனே. அடடடடா, 2 நாளா சரியா தூக்கம் இல்லாம அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசித்துக்கிட்டே தூக்கம் இல்லாம போச்சேன்னு நேத்து நைட்டு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இந்த கழுத சித்தார்த்த பாத்துட்டு போயிட்டு வந்தானா இல்ல இன்னும் வரவே இல்லையா? வரலாட்டி அதெப்படி வராம என்ன பண்ணுவான்? நம்ம புள்ள நம்மள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பான். கிஷோர் எங்கடா போன? ஐயோ, ஒரே பதட்டமா இருக்குடா. சிந்துவுக்கு சித்தார்த்த கட்டி வைக்கலான்னு நம்மளோட பிளான் மட்டும்தான். இப்படி ரத்னம், வைரம், வைஷு குடும்பத்துல உள்ள எல்லாரும் கிஷோர் தான் மாப்பிள்ளன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ போய் கிஷோரை காணோம் நான் சொன்னேன். இல்ல 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 இல்ல, சொல்லக்கூடாது. ஏற்கனவே மனசளவுல ரொம்ப நொந்து போய் தான் அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுல போய் நான் ஏதாவது சொன்னேன், பத்தாததுக்கு சொந்த பந்தம் எல்லாம் வந்தாச்சு. ரத்தனத்தோட பிசினஸ் பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் வந்துட்டாங்க. என்னடா இது சோதனை. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சரத்து ஜீவா வருவாங்க, அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசலான்னு பார்த்தா இன்னும் மண்டபத்துக்கு வந்திருக்காங்களான்னு பாரு. அங்க வீட்டுல இன்னும் என்ன பண்றாங்களோ? போன் வேண்டாம். போன் பண்ணி சொன்னா அவங்க ஏதாவது பயந்துட்டு இருப்பாங்க. வரட்டும், மண்டபத்துக்கு வரட்டும். வந்தது எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஐயோ, அந்த பக்கம் போனாலேவும் யாராவது எதையாவது கேட்டுறாங்க. இதை விட்டு வெளியவும் போக முடியலையே. கிஷோருக்கு கால் பண்ணா ரிங்கும் போக மாட்டேங்குது. என்ன பண்ண? சரி ஓகே, இந்த சரத்து கழுதையும் ஜீவாவும் வரட்டும். வந்தது என்ன ஏதுன்னு பேசுவோம். அக்கா, ரத்னம். ரத்னம் வாக்கா, சொந்த பந்தம் எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க எங்க நின்னுட்டு இருக்க? வா. ஆமா, கிஷோர் எங்க? அவன் குளிச்சுக்கிட்டு இருக்காடா, குளிச்சுக்கிட்டு. ஓகேக்கா, சரி சீக்கிரம் கிளம்ப சொல்லு. நீ வாக்கா. இத வாரேன்டா, இத வாரேன். சரத்து ஜீவா வந்ததும் வந்துடுறேன். அவங்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்கக்கா. இப்பதான் கால் பண்ணேன். சரிடா, சரி இதோ நானும் வந்துடுறேன். ஓகே. அடடா, இப்ப என்ன பண்றது? கிஷோர் அப்படி எங்க போயிருப்பான்? மதனி, அங்க மதனி, என்ன ரூம்லயே இருக்கீங்க? காஃபி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, டிஃபனே ரெடி ஆயிடுச்சு. அங்க முகூர்த்தத்துக்குள்ள சாப்பிடலாம். சிந்து வரட்டும் டி.
அவ வந்துருவா. சரத்து ஜீவா கூட்டிட்டு வந்துறேன்ட்டாங்க. நீங்க வாங்க மதனி. சொந்த பந்தம் எல்லாருமே வர ஆரம்பிச்சாச்சு. எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே நம்மளும் துணியை மாத்திட்டு சிந்து வந்தானோ முகூர்த்தப்பட்ட மாத்தி விட்டோம்னா முகூர்த்தத்துக்கு நேரம் கரெக்டா இருக்கும். சரிடி, சரி சரி. அங்க மதனி சாப்பிடலாம். இதோ வரேன். அம்மா கிஷோர் தம்பி எங்க? அவன் குளிச்சுட்டு இருக்கான், குளிச்சுட்டு. ஓ அப்படியா? மதனி குளிச்சதும் அப்படியே கிஷோர் தம்பியும் சாப்பிட வர சொல்லுங்க. பிள்ளைங்க முன்னக்கூடி சாப்பிட்டுக்கிடுச்சுன்னா அப்புறம் முகூர்த்தம், அதுக்கப்புறம் போட்டோ நிறைய எடுப்பாங்க. இதுக்கே நேரம் சரியா போகும். பசியிலே ஸ்டேஜ்ல நின்னாகனா பிள்ளைங்க கிறுகிறுத்து போயிடுவாங்க. இல்ல இதோ குளிச்சதும் அப்படியே சாப்பிட வர சொல்றேன். நானும் அவன் கூட சேர்ந்து வரேன். சரிங்க மதனி. அடடடடடா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சித்தார்த்த பார்க்க தான் போயிருப்பானா இல்ல வேற எங்கேயாவது போயிருப்பானா? சித்தார்த்த பார்க்க போயிருந்தா ஏன் இன்னும் வரல? இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. நான் சிந்துவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோபம் வர மாதிரி பேசுடான்னு தானே சொன்னேன். அப்படியே அவன் பேசும்போது சித்தார்த்துக்கு கண்டிப்பா கிஷோர் மேல கோபம்லாம் வராது. சந்தோஷப்பட்டு கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகுவான். அதனால கிஷோருக்கு சித்தார்த் மூலமா ஆபத்து இருக்காது. இருந்தாலும் கிஷோர் எங்க போனா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாரு, நீ இல்லாம என்ன பிச்சைக்காரனா நினைச்சு இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து கொடுத்துட்டு போறாங்க. நீ இருந்தா எனக்கு தினம் பார்த்து பார்த்து எப்படி சாப்பாடு ஊட்டி விடுவ? ஏமா என்ன விட்டுட்டு போன? சித்து, சித்து, சிந்து, சிந்து, இன்னைக்கு என்ன பார்க்க வந்தியா? நான் தான் டெய்லி உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லியிருக்கேன்ல. சிந்து, வா சிந்து. என்ன சித்து, காக்காக்கு சாப்பாடு போட்டிருக்க? ஆமா, எனக்கு தான் பிடிக்கல. அதுவாது சாப்பிடட்டும். நீ இன்னும் சாப்பிடலையா? எதுவுமே பிடிக்கல சிந்து. இப்படியே தனியா இருக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என் அம்மா இருந்திருந்தா அப்படி ரோட்ல உட்காந்து கஷ்டப்படுவேனா? யாருன்னே தெரியல. தெரியாதவங்களா இப்படி சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல சிந்து. ஏய் சித்து, அழாத. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்படி எல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அழவே தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியல. சித்து, அழாத. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். என் வீட்டுக்கு வான்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற. உன் வீட்டுக்கா? சித்து, எங்க அப்பா எங்க அம்மா நல்லா பாத்துக்குவாங்க. முந்தில எங்க வீட்டுல தானே இருந்த. இப்ப ஏன் எங்க அப்பாவை பார்த்தாலும் பேச மாட்டேங்க, எங்க வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற? சிந்து, உனக்கு சொன்னா புரியாது. உன் அப்பாவால தான் என் அம்மா செத்து போனாங்க. அப்பாவையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. சித்து, என்ன அழுகுற? ஒன்னில சிந்து, அவங்க வீட்டுக்குலாம் வரல. ஆனா நீ மட்டும் என்ன பார்க்க டெய்லி வருவேல. அதெல்லாம் நான் வருவேன். நீ அழாத. இந்த மாதிரி கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. நான் பக்கத்திலேயே தான் இருப்பேன். நிஜமாவா? சித்து, இத நான் எப்படி மறந்தேன்? சித்து, இது வந்து ஆமா சித்து, என் ரத்னா பாட்டியும் சொன்னேன். டெய்லி உன்னை பார்க்க கூட்டிட்டு வரேன்னு இருக்காங்க. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, உன்னை பார்க்காம இருப்பேனா? சரி சிந்து, டெய்லி வா, உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். சித்து, நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாம் வேணாம், நீ ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொண்டு வருவ. எனக்கு அதெல்லாம் எதுவுமே
பத்தியும் யோசிச்சேன். ஆனா உன் மனநிலைய நான் யோசிக்கவே இல்லையே. தப்பு பண்ணிட்டேன் சித்து. தெய்வம் தடுக்கல. என்ன பார்க்க வந்தாலும் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டேன். மண்டபத்துக்கு போனதும் அப்படியே என் கல்யாணம். சித்து. சிந்து ஜீவா இதெல்லாம் பார்த்தா வேண்டாம். இனி கல்யாணத்துக்கு 1 மணி நேரத்தை வச்சுட்டு யாரையும் இனி கஷ்டப்படுத்த கூடாது. நான் கஷ்டப்படுத்துனதெல்லாம் போதும். இனி நடக்கிறது விதிவசம். இதை எல்லாத்தையும் கபோர்டுக்குள்ளே போட்டலாம். சிந்து இதோ 1 நிமிஷம் ஜீவா. ஆ ஓகே. அழவும் கூடாது. இதே மாதிரி நார்மலாவே இருப்பான். ஜீவா உள்ள வாடா. ஆ ஹே வாவ், என் மாமன் பொண்ணா நீ? வா, சாரியில பாக்க சிந்து ஏன் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருக்கடி. தேங்க்ஸ்டா. ஓய், அழுதியா? இல்ல என்னடி முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அதெல்லாம் இல்ல ஜீவா. சரத்து. இதோ வந்துட்டேன்டி. ஏய், ஜீவா ரூம்ல இருந்ததுடி. தேவையில்லாம நீ இதையும் தேடுனியோ? இல்ல எங்கேயும் பார்த்தேன், எதுவும் இல்லையா, அப்படியே பேசாம இருந்துட்டேன். என்னடி ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரத்து. சரி, ஓகே, மண்டபத்துக்கு கிளம்பலாமா? ரத்னப்பா வைரப்பா மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கெஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு. போலாம் சரத்து. ஏய், சொல்ல மறந்துட்டேன், சாரி ரொம்ப அழகா இருக்குடி. சரத்து, அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கூடயே இருந்து மாமன் பொண்ணு அருமை தெரியாம போச்சு. ஏன்டா பாரேன், இவன் டூடி சின்ன பொண்ணு மாதிரி நம்மள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தா, இப்ப கல்யாணம்னு பட்டு சேலையெல்லாம் கட்டினதும் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கால. ஆமாடா, நம்ம பாப்பாக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுன்னு இப்ப பாக்கும்போது தெரியுது. அதேதான்டா. சிந்து, சொல்லு சரத்து. உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஓகே சரத்து. சிந்து, அப்பனா மண்டபத்துக்கு போலாமா? நான் ரெடியா தான் இருக்கேன். சரிடி, வா. வேணி சுபா எல்லாம் கிளம்பிட்டாங்க. அம்மா அப்பா சில திங்ஸ் எல்லாம் கேட்டாங்களா, அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்புறதான். வா, லேட் ஆயிடுச்சு. மண்டபத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. போனதும் அப்படியே முகூர்த்தப்பட்ட மாத்திட்டு கல்யாணம் தான். ஏய் ஜீவா, வாடா. ஏய் வாடி, நீ எழுந்து வா. போங்க, ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நாம கிளம்பலாமா? அழுதுருக்காளடா. நல்லாவே அழுதுருக்கா. சித்தார்த்த மேல எந்த பாசமும் இல்லாமையாடா அழுவா? பாரா, நமக்காக நம்ம குடும்பத்துக்காக இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அவளை கஷ்டப்படுத்திட்டு ஏன்டா, ஏன் இதெல்லாம்? எல்லாம் நம்ம மேல வச்ச பாசம் தான்டா. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நாம. சரி, ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு பாப்போம். வாடா, மண்டபத்துக்கு போலாம். சரிடா, எந்த முயற்சியும் நம்ம பண்ணல. சித்தார்த்த கிட்ட போய் யாரும் பேசவும் இல்ல. சிந்துவும் சித்தார்த்த மண்டபத்துக்கு வந்தா செத்துருவேன்னு சொல்லிருக்கா. சிந்து மேல வச்ச பாசத்துல கண்டிப்பா அவன் வர மாட்டான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலடா. 4 நாளைக்கு முன்ன கல்யாணம் நின்னா கூட யார்கிட்டயாவது என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா இப்போ மனமேட வரைக்கும் ஏறி எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையா மண்டபத்துக்கு கிளம்புவோம். சரிடா, வா. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். டக்குன்னு முடிவு எடுத்தேன்னா இனி என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இனி எந்த முடிவு எடுத்தாலும் அது என் குடும்பத்தை தான் பாதிக்கும். இல்ல சித்து, ஆனா ரொம்ப ரொம்ப சாரிடா. ரொம்ப சாரி. கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. ஆனா சித்து, எல்லாத்தையும் மீறி நீ மண்டபத்துக்கு வந்து எனக்காக முன்ன நின்னேனா? வந்து நின்னப்பலாம் உன்னை விரட்டி விட்டேன். இப்ப நீ வரவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு உன்னை நான் எதிர்பார்க்கறது தப்புதான். கண்டிப்பா நீ வரமாட்ட. அவ்வளவுதான். இனி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். அட பாவி சித்தார்த்து, உனக்கு போய் நல்லது பண்ண வந்தேன் பாருடா. இப்படி பாத்ரூம்ல போய் உட்கார வச்சிட்டியே. அடே, என்னடா பண்ற? விடிஞ்சிருச்சுடா. அங்க கல்யாணத்துக்கு எல்லாம் தயாராயிருப்பாங்க. மாப்பிள்ளையும் காணும்னா அதுக்கு மாப்பிள்ளையா இருக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனா அங்க யாரும் வேதவழி அம்மா ஆசைப்பட்டதெல்லாம் ரத்ன சார், வைர சார் எந்த கஷ்டமும் படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுங்கிறதா. ஆனா இப்போ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்துரும் போல இருக்கே. இந்த சித்தார்த்து வந்தாலாவது அவங்க கிட்ட ஏதாவது சொல்லலாம். இருக்கேன், அவனும் மண்டபத்துக்கு போகாம என்னையும் இங்க இருந்து விடாம ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி மாட்டிக்கிட்டு உட்காருவேனா? ஏடே, அதுவும் ரூம்குள்ள அடைச்சு வைக்காம இருடா. எப்படி நீ வருவேல, அப்புறம் பாத்துக்கிறேன். இவன் வருவானா இல்ல முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவானான்னு தெரியலையே. முகூர்த்த நேரம் கடந்துருச்சுனா அங்க மாப்பிள்ளை இல்லைன்னு பாவு என்னால இந்த சிந்துக்கும் கெட்ட பேர் ஆயிரும்.
இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கையில வேற ஏதோ கன்றாவியா ஒட்ட விட்டுருக்கான். இப்ப என்ன பண்றது? அவ்வளவுதான், முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. இனி சிந்து கல்யாணம். அச்சச்சோ, என்ன நடக்க போகுதோ?